Salar Rocky Boy. Rock. எஸ், அந்த வைப்பில் தாங்க நான் படத்துக்குள்ளே போனேன். ஆப்வியஸாக நீங்கள் எல்லாருமே படம் பார்க்குறப்போ கேஜிஎஃப் உடைய அந்த ஒரு ரிமைண்டரோட தான் போவீங்க. இந்த மாதிரி ஒரு ரிசம்பிளன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், கேஜிஎஃப் மாதிரி இருக்க போகுதா அப்படின்னு தான் போவீங்க. அதே மாதிரி தான் நானும் உள்ளே போனேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூலேயே நம்ம சொல்லியிருந்தோம், இது கேஜிஎஃப்க்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. கேஜிஎஃப் யூனிவர்ஸில் இது வருமா அப்படின்னு கேட்டால் நோ. இருந்தாலும் இந்த படத்தினுடைய டைட்டில் கார்டில் ஸ்பெஷல் தேங்க்ஸ்னு போட்டு ராக்கிங் ஸ்டார் யாஷுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ்குள்ளே தான் இது இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு. ஆப்வியஸ்லி எனக்கும் வந்துச்சு. பட் ஸ்டில் இது கிடையாது. இந்த படத்துக்கும் கேஜிஎஃப்க்கும் சம்மந்தமே கிடையாது. நான் கதையை பற்றி ரொம்ப ரிவீல் பண்ண விரும்பலை. இருந்தாலும் பிரசாந்த் நீல் அவர் கிரியேட் பண்ண ஒரு அழகான யூனிவர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் கேஜிஎஃப். இந்த உலகத்துக்குள்ள ஒரு அரியாசனம் இருக்குது. அந்த அரியாசனத்துக்கு நடக்கக்கூடிய போர், யார் அந்த அரியாசனத்துக்கு ஏறுறாங்க, அதுக்காக நடக்கக்கூடிய போர் தான் இந்த சலார். அண்ட் ஆல்சோ இந்த டூ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அவங்க இறுதி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாங்களா, இல்லை பிரிஞ்சுட்டாங்களா, இல்லை எதிரெதிர் துருவங்களாக ஆனாங்களா அப்படின்றதான் சலாருடைய முதல் பாகம், இந்த சீஸ் ஃபயர். பிருத்திவிராஜ் அவருடைய கேரக்டர் பேர் வரதன், பிரபாஸ் அவருடைய கேரக்டர் தேவா. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய சின்ன வயசு போர்ஷனாக நடித்த அந்த ரெண்டு குட்டி பசங்களும் பயங்கர சூப்பராக இவங்களுடைய கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா படத்தினுடைய ஸ்டார்டிங் அந்த ஒரு 5 minutes தான் படத்துடைய மொத்த சோலியுமே தாங்குது அப்படின்றது எனக்கு படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அது ஒரு நார்மலான ஒரு பாண்டிங், ஒரு சென்டிமெண்ட்டாக மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டார்டிங்கில் நடக்கிற அந்த 5 நிமிஷத்தை வச்சு தான் படத்தினுடைய ஒரு பேஸ் ஸ்க்ரீன் பிளேவே உருவாக்கியிருக்காரு பிரசாந்த் நீல். ஆப்வியஸ்லி இந்த ஒரு ஸ்டார்டிங் ஒரு 5 minutes நம்ம எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஸையும் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். நம்ம சின்ன வயசில் நம்ம ஒரு இப்போ ஒரு ரியாலிட்டிலாம் இல்லாமல் ரொம்ப ஃபேண்டஸியாக ஒவ்வொருத்தரை பார்த்து நம்ம சின்ன வயசில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப எலிவேட் பண்ணி பேசியிருந்திருப்போம். ஸ்கூலுக்கு வரும்போதும் சரி, இல்லை வேற ஒரு இடத்துக்கு போகும்போதும் சரி, நம்ம சின்ன வயசில் நம்ம கூட பழகின அந்த ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்திருப்போம்ல. அந்த மாதிரி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்டார்டிங் 5 minutes ரொம்பவே கனெக்ட் ஆகும். அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது சலாருடைய அந்த முதல் பாகத்துடைய அந்த ஒரு பேஸ் கதை எல்லாமே. ஸோ அந்த போர்ஷன் ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ஆப்வியஸ்லி கேஜிஎஃப் உடைய ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய அம்மா சென்டிமெண்ட் மாதிரி இந்த படத்துலையும் ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்குது. தன்னுடைய அம்மாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்ட பையனாக வந்திருக்காரு தேவா, அந்த பிரபாஸுடைய கேரக்டர். ஸோ இந்த 5 minutesக்கு அப்புறமா வரதன் அப்படின்ற கேரக்டரும் தேவா அப்படின்ற கேரக்டரும் சின்ன வயசுலேயே ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிடுறாங்க. நான் நிறைய ரிவீல் பண்ண விரும்பல. பிரிஞ்ச 2 நண்பர்களும் என்ன ஆனாங்க, அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் கதையுடைய ஓட்டமாக நகருது. இதுக்கு அடுத்தபடியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சென்டிமெண்ட்டுக்கு அப்புறமா நம்ம கேஜிஎஃப் அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டில் அந்த ஹோல் ஸ்டோரியுமே கனெக்ட் பண்ணது ஒரு அம்மாவுடைய சென்டிமெண்ட்டாக இருக்கும். ஸோ பிரசாந்த் நீல் அதையும் இங்கே அழகாக கொண்டு வந்திருக்காரு. அம்மா சென்டிமெண்ட்டும் இந்த படத்தில் பயங்கரமாக ஒர்க் ஆகியிருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு வீரனா அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் காட்டப்பட்ட தேவா அப்படின்ற ஒரு கேரக்டர் கொஞ்சம் வளர வளர ரொம்ப முரடனாக ஆகுறாரு. அதனால் அம்மா ஒரு சத்தியம் வாங்குறாங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்னுடைய சத்தியத்தை கட்டுப்பட்டு நீ இருக்கணும், நீ சண்டையே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஒரு சத்தியத்தை கட்டுப்பட்டு பிரபாஸ் அவர்கள் அந்த தேவான்ற கேரக்டர் சண்டைக்கே போகாமல் ரொம்ப காமாக அமைதியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் கதை நகர்ந்துகிட்டு இருக்கிறப்போ ஆப்வியஸாக பாகுபலிக்கு அப்புறமா பிரபாஸ் அவர்களுக்கு ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு பேன் இந்தியா படமாக அது அமைஞ்சிருக்கு. அஃப்கோர்ஸ் கேஜிஎஃப்க்கு அப்புறமா பிரசாந்த் நீல் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறான்றப்போ ஆக்ஷன் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாருக்குமே இருந்தது. அஃப்கோர்ஸ் ட்ரெய்லரில் பார்த்த உடனே இது ஒரு ஹை ஆக்டேன் ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருக்க போகுது, பயங்கரமாக ஒரு ரத்தம் தெறிக்க ஒரு ஆக்ஷன் படமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே இருந்தது. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பிரபாஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸில் ஒரு பிரசாந்த் நீல், ஒரு ஹொம்பாலி ஃபிலிம்ஸ் இவங்க டைரக்ட் பண்ணுற இன்னொரு கேஜிஎஃபாக எங்களுடைய தலைவனை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு தீனி போடுற விதமாக இந்த படம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் இவங்க கொடுத்த அந்த பில்டப்புக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஃபைட்டுக்கான அந்த ஒரு டைம் ரொம்ப டிலே ஆச்சு. அதாவது பிரபாஸுடைய கேரக்டரை ரொம்ப சஸ்பென்ஸில் வச்சு அவர் சண்டையே போட மாட்டார். பட் இருந்தாலும் அவர் வந்தால் எல்லாரையும் துவம்சம் பண்ணிடுவார்ப்பா அப்படின்றதுக்கான அந்த நரேஷனாக இருக்கட்டும், அவங்க கொடுத்த அந்த டிலே மட்டும்தான் கொஞ்சம் நம்மளை சோதிச்சிருச்சு. பட் இவங்க கொடுத்த எல்லாமே ஒர்த் த டிலே அப்படின்ற மாதிரி இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் இருக்கும். அதுதான் படத்தினுடைய ஃபஸ்ட்டு ஃபைட். அந்த இடத்துல தான் பிரபாஸ் அவர்கள் தன்னுடைய முதல் அடியை பதிவு செய்கிறாரு. ஆள் பார்க்க 6 அடியில் இருந்தாலும் அவர் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் நம்ம மனசில் பதிகிற
புரிகிற மாதிரி ரொம்ப ஜஸ்டிஃபையிங்காக பிரசாந்த் நீல் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருந்திருக்காரு. ஸோ இவ்வளோ எலிவேஷன்லாம் கொடுத்து இவ்வளோ டிலே பண்ணி நம்மளுடைய தலைமை பிரபாஸ் எப்படா ஃபஸ்ட்டு ஃபைட், எப்படா ஃபஸ்ட்டு பஞ்சு கொடுக்க போகிறாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே அழகாக ஒரு சீன் வந்து ஸ்டேஜ் பண்ணுறாங்க. இது நான் வந்து ஸ்பாய்லராக இருக்குன்றதுக்காக நான் வந்து ரிவீல் பண்ண விரும்பலை. ஒருத்தரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பிரபாஸோடைய கேரக்டர் நியமிக்கப்படுது. ஸோ அந்த கேரக்டருக்கு ஆபத்து வரப்போ தன்னுடைய அம்மா தான் வாங்கின சத்தியத்தை வந்து திரும்ப பெறுறாங்க. அந்த இடத்துல பிரபாஸ் அவர்கள் முதல் அடி வைக்கிறாரு. அந்த அடி வந்து ட்ரெய்லர்லேயே இருந்திருக்கும், அதை நான் என்ன ஷார்ட்னு சொல்ல மாட்டேன். அது வந்து தியேட்டரில் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க சீரியஸ்லி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து தெலுங்கு படமாக இருக்கட்டும், இல்லை கடந்த 10 வருடங்களில் வந்து தெலுங்கு படமாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து ஒரு லார்ஜர் தென் லைஃபாக இருக்கும். பட் நம்மளால் நம்ப முடியாது. அதாவது நம்ம தமிழில் இருக்கக்கூடிய, தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஃபைட்லாம் வந்து பார்த்தா என்னதான் ஒரு ஹீரோ வந்து ஒரு 100 பேர் அடித்தாலும் ஒரு நம்பகத்தன்மையாக வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் பண்ணுவாங்க. பட் தெலுங்குல அப்படி கிடையாது. அந்த ஆடியன்ஸ் வந்து அப்படி பார்த்தே பழகிட்டாங்க. ரொம்ப ஃபேண்டஸியாக தன்னுடைய ஹீரோவை வந்து வர்ஷிப் பண்ணுற மாதிரியான ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் பிரபாஸோடைய சீன்ஸும் படங்களும் அது மாதிரி நிறையா வந்திருக்கு. ஆனால் இந்த படத்தில் என்னதான் பிரசாந்த் நீல் வந்து இது ஒரு தெலுங்கு படமாக அணுகுனாலும் பிரபாஸ் ஒரு ஆள் ஒரு 100 பேர் 1000 பேர் அடித்தாலும் அதை நம்பகத்தன்மையாக நமக்கு கொடுத்துருக்காரு. அது பார்க்குறப்போ சூப்பராக இருக்குது. பிரபாஸோடைய ஃபிசிக்கும் அவருடைய ஒரு பாடி லாங்குவேஜும் அவருடைய மேனரிசமும் ஒவ்வொரு அடியும் அடிக்கிறப்போ ஒரு 10 பேர் பறந்தாங்கன்னா நமக்கு அதை நம்ப முடியுது. இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. பயங்கர தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக சலார் இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து சினிமோட்டோகிராஃபருக்கு இருக்குது. சினிமோட்டோகிராஃபி அஃப்கோர்ஸ் வந்து பிரசாந்த் நீல் வந்து நிறைய இன்டர்வியூஸில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து நிறைய கலர்ஸ் கிடையாது. ஸோ ஐ யூஸ்வலி டீல் வித் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட், ஒரு கிரே ஷேடில் வந்து நான் டீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம ட்ரெய்லர் பார்த்தோமே அது ஒரு டார்க் ஷேடில் இருக்கும். ஸோ இந்த டார்க் டோன் படம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நமக்கு தியேட்டரில் பார்க்குறப்போ அது வந்து ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது. இவர் வந்து உருவாக்குன ஒரு யூனிவர்ஸ், உருவாக்குன ஒரு ஹை ஆக்டைன் ஸ்டண்ட் சீக்வன்ஸ், இவர் ஸ்டேஜ் பண்ண ஒரு ஹீரோ எலிவேஷன் ஷாட்ஸ் எல்லாமே வந்து இந்த டோனில் பார்க்குறப்போ சூப்பராக இருக்குது. ஸோ சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் KGF 1-2 உடைய எடிட்டிங்கை பார்த்துட்டு இந்த படத்தினுடைய எடிட்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக எல்லாருக்குமே இருந்திருக்கும். எனக்கும் அது இருந்துச்சு. அந்த எடிட்டிங் பேட்டர்ன் வந்து இந்த படத்தில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே தான். ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும், அதுக்கப்புறம் ப்ரெசென்ட்டுக்கு போகும், இன்டர்வல் கிட்ட ஒரு ஃப்ளாஷ் கட் போயிட்டு திரும்ப ப்ரெசென்ட்டுக்கு வரும், செகண்ட் ஆஃப் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ரொம்ப விஷுவலாக கொஞ்சம் கன்வே ஆகிற மாதிரி அழகாக சூப்பராக எடிட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆனது வந்து ரவி பஸ்ரூரோடைய மியூசிக் தான். ஏன்னா KGF உடைய BGM இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருடைய மனதிலும் வந்து நின்றுட்டுருக்கு. இப்போ வரைக்கும் சரி, அந்த ட்ரெண்ட், அந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆனாலும் இப்போ வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் யாராவது ஒருத்தவங்க ட்ரெண்ட் மியூசிக்கில் வந்து KGF இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு பிடிச்ச ஹீரோஸோடைய ஏதாவது ஒரு ரீலை ஷேர் பண்ணணுன்னாலும் KGF உடைய BGM வச்சு தான் நம்ம ஷேர் பண்ணிப்போம். நம்மளுடைய ஹீரோ பற்றி யோசிக்கும் போதும் சரி, நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்துராதான்னு யோசித்தாலும் KGF BGM தான் யூஸ் பண்ணுவோம். அம்மா சென்டிமெண்ட் KGF உடைய ஒரு பிராண்டாக ரவி பஸ்ரூருடைய ஒரு மியூசிக் வந்து அமைஞ்சிச்சு. அந்த ஒரு டச் மட்டும் சலாரில் மிகப்பெரிய அளவில் ஒர்க் ஆகலை. பட் ஹி டிட் அ குட் ஜாப். பட் KGF அளவுக்கு இல்லை அப்படின்றது தோணுது. ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் இருந்துருந்துச்சுன்னா அம்மா சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், பிரபாஸோடைய ஒவ்வொரு ஹீரோ எலிவேஷன் சீன்ஸாக இருக்கட்டும், நமக்கு இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகிருந்திருக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய பர்சனல் தாட். இதை தாண்டி பிரசாந்த் நீல் அழகாக வந்து அணுகியிருக்காரு. சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது, ஒரு இன்டர்வியூவில் வந்து அவங்கள கேட்பாங்க, ஒரு ரவுண்ட் டேபிள் டிஸ்கஷனுக்கு வந்து கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பீப்புள் எல்லாருமே கூப்பிட்டேன். பட் நீங்கள் வந்து நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து ஒரு தெலுங்கு படம், ஸோ நான் அந்த டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டா நான் இப்போ இந்த டயத்தில் வருவேன்னு சொன்னது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ பிரசாந்த் நீல் அந்தளவுக்கு தன்னுடைய டெடிகேஷனை அவருடைய கிராஃப்ட்லேயும் அவர் எந்த லாங்குவேஜுக்கு ஒர்க் பண்ணுறாரோ அந்த லாங்குவேஜுக்கும் வந்து கொடுக்குறாரு. இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு, நான் வந்து ஒரு பேட் ஹஸ்பண்ட், ஒரு பேட் ஃப்ரெண்ட், நான் வந்து ஒரு பேட் கோ ஒர்க்கர். ஏன்னா நான் யார் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். என்னோடய ஹோல் லைஃப்பும் சினிமா தான். அதுக்காகவே முழுசாக இருந்ததுனால எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் வந்து நான் எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் பேடாக இருப்பேன்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை சினிமாக்கே கொடுத்த பிரசாந்த் நீல் இந்த படத்தை ரொம்ப அழகாக ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக பண்ணியிருக்காங்க. என்ன தான் வந்து படத்தில் பார்க்குற சின்ன கேரக்டராக இருக்கட்டும், ஒரு சின்ன வயசில் இருக்கக்கூடிய கேரக்டராக இருக்கட்டும், இல்லை வயசானவங்களாக இருக்கட்டும், என்ன தான் நரேஷன்ஸ் வந்தாலும், வாய்ஸ் ஓவர் வந்தாலும், ஹீரோ பில்டப்ஸ் வந்தாலும், வசனங்கள் எதுவுமே
கொஞ்சம் நார்மலாக இல்லாமல் எல்லாமே பில்டப்பாக இருந்தாலுமே நமக்கு ஜஸ்டிஃபையிங்காக ஆமாண்டா இந்த மாதிரி எடுத்தால் எந்த பில்டப்பாக இருந்தாலும் நம்மளால் ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அழகாக டீமை வச்சு ஒரு ப்ராப்பரான ஃபிலிம் மேக்கிங் பண்ணியிருக்காரு பிரசாந்த் நீல். இதை தாண்டி ஒரு விஷயம் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது என்னென்னா, கதையை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் நிறைய ரிவீல் பண்ணிடுவேன் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஒரு சில இடங்களில். ஏன்னா படத்தினுடைய ஸ்டார்டிங் ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும், ப்ரெசென்ட்டில் நடக்கும். இன்டர்வல் கிட்ட வந்து பிரபாஸ் யார் அப்படின்றத வந்து தெரிவிக்கிற மாதிரி வந்துட்டு அங்கே பிருத்திவிராஜருடைய கேரக்டர் யார், அவர் என்ன ஆனார் அப்படின்றதையும் லைட்டாக ரிவீல் பண்ணுறாங்க. செகண்ட் ஹாஃபில் இதனுடைய கண்டினியூவேஷன் போகும்னு பார்த்தா இவங்க 2 பேரும் ஏன் இதை பண்ணுறாங்க, ஏன் 2 பேரும் எதிரிகள் ஆனாங்க, இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தவங்க அப்படின்றதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. அந்த இடத்துல ப்ரெசண்ட்டுக்கு வராமையே முடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல பார்ட் 2க்குன்னு ஒரு டைட்டில் கார்டு போட்டுடுறாங்க. ஸோ அங்கே தான் கதை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஆகிடுச்சு. நம்ம படம் பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா இந்த கேரக்டர் ஏன் வந்தது, இவங்க ஏன் இங்கே போனாங்க, இவங்க வந்து பிரபாஸோடைய ஆளா இல்லை பிருத்திவிராஜோடைய ஆளா, யார் அந்த அரியாசனமுக்கு வந்து ஏற்ற ஆள், பிரபாஸ்க்கு உண்மையாக எல்லா விஷயமும் தெரியுமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்லாம் நமக்கு வந்து படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம பார்த்தவங்களோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரா மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேஜிஎஃப்ல நம்ம பார்த்துட்டு வெளில வரப்போ நமக்கு எல்லாமே தெரியும், அந்த கதை லைன் தெரியும், அவர் ஏன் இதெல்லாம் பண்ணாருன்றது தெரியும். அது மட்டும்தான் இந்த இடத்துல மிஸ்ஸிங். மற்றபடி எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ படத்தில் வந்து ஸ்ருதிஹாசன் அவங்களுடைய ஃபோட்டோ இந்த ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்த்ததுக்கப்புறமா வந்து அவங்களோட கேரக்டர் என்னவா இருக்க போகுதுன்ற ஒரு விஷயம் எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. அவங்கள மையப்படுத்தி தான் இந்த சலார் படம் வந்து கதையை ஆரம்பிக்குது. அவங்க வந்து கடைசியாக சேஃப் ஆனாங்களா இல்லையா அப்படின்றத நோக்கி தான் வந்து நகருது இந்த சலார் படம். அவங்களும் நிறைய இடத்துல அவங்களுக்கு உரித்தான அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய அந்த டயலாக்ஸில் வந்து ஒரு சில இடங்களில் சிரிக்க வைக்கிறாங்க, ஒரு சில இடங்களில் வந்து நம்மளை வந்து கதைக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க தான் படத்தில் வந்து ஆடியன்ஸ் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த சலார் யூனிவர்ஸ்குள்ளே இருக்கிறது வந்து ஸ்ருதிஹாசனுடைய கேரக்டர் தான். ஏன்னா அவங்க தான் ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக்கும் கேட்டு இப்படிலாம் நடந்திருக்கோ அப்படின்ற ஒரு கேட்குற கேரக்டர். அவங்க வந்து கேட்குற ஒவ்வொரு இடங்களும் நமக்கு தோணும் இந்த மாதிரி தான் நடந்திருக்கான்னு. ஸோ ஸ்ருதிஹாசன் கேரக்டர் இஸ் நத்திங் பட் நம்ம தான் இந்த ஆடியன்ஸை தான் கனெக்ட் பண்ணியிருக்காரு பிரசாந்த் நீல். அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நிழல்கள் ரவி இருந்தார். ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் நரேஷன் கொடுத்தாங்க. இந்த படத்தில் யாருப்பா நரேஷன் கொடுக்க போகிறா அப்படின்னு யோசிச்சா நம்மளுடைய மைம் கோபி அவர்கள் தான் வந்து ஒட்டுமொத்த சலாரோடைய கேரக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதுக்கான நரேஷன் கொடுத்துருக்காரு. அவர் நடித்த சீன்ஸாக இருக்கட்டும், அவர் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நரேட் பண்ண சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவருடைய வாய்ஸஸாக இருக்கட்டும், அவர் வந்து நரேட் பண்ண விதமாக இருக்கட்டும், இந்த ஏற்ற இறக்கம் எல்லாமே சலாருடைய கதையை எந்த இடத்துலையுமே வந்து ஒரு கொஞ்சம் லோவாகவே ஆக்கலை. எல்லாமே ஒரு சீன் அவர் பேச அவர் நரேட் பண்ண சலாருடைய எலிவேஷன் இன்னும் அப்லிஃப்ட் ஆகிட்டே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ குடோஸ் டு மைம் கோபி அவர்கள் ஃபார் த நரேஷன். ஏன்னா அவர் நடித்ததெல்லாம் வந்து எப்படின்னு நமக்கு தெரியும், அவர் வந்து ஒரு மைம் ஆர்டிஸ்ட், அவர் வந்து நடிக்கிறது வந்து சூப்பராக பண்ணிட்டாரு. பட் நரேஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இதுக்கு அடுத்தபடியாக மலையாளம் இண்டஸ்ட்ரியுடைய ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய பிருத்திவிராஜ் அவர்கள், அவர் தான் வந்து வரதன் கேரக்டர். அவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இவர் தான் வந்து பிரபாஸ் அவர்களுக்கு ஒரு வில்லனாக இருக்க போகிறான்ற மாதிரி நம்மளுக்கு போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. பட் படம் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நம்மளுக்கு அது வந்து ஒரு கனெக்டே ஆகாது. ஏன்னா 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நம்ம வந்து லிட்டரலாக மறந்துடுவோம் பிருத்திவிராஜ் அவர்கள் தான் வந்து இந்த படத்தினுடைய வில்லன் அப்படின்றதே நம்ம கொஞ்சம் நேரத்தில் மறந்துடும். பட் செகண்ட் ஹாஃபில் ஆரம்பிக்கிறப்போ அந்த கதையினுடைய ட்விஸ்ட் வந்து நகரும். அந்த ஒரு போர்ஷனாக இருக்கட்டும், அதாவது வந்து பிரபாஸ் அவர்களுக்காக பிருத்திவிராஜ் அவர்கள் என்ன வேணால் நான் பண்ணுவேன்டா, நீ என் தேவாடா, நட்புனா என்னன்னு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எமோஷனை காட்டுற தருணங்களாக இருக்கட்டும். ஒரு சில இடங்களில் அவர் சைலண்ட்டாக ஒரு பிளானிங் பண்ணுறாரு அந்த பிரபாஸ் கேரக்டரை வச்சு. அந்த இடத்துல சட்டிலாக ஒரு கன்ஃபியூஸ்டாக இவரை நம்ம கெஸ்ஸே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்த ஆக்டிங்காக இருக்கட்டும். டுவர்ட்ஸ் எண்டு அந்த இன்டர்வியூவில் நான் சொன்னேன்ல, அந்த இடத்துல வந்து பிரபாஸ் கேரக்டரை வந்து நான் எதிர்க்க போகிறேன் அப்படின்றதுக்கு அவர் தயாராகிற அந்த கேரக்டராக இருக்கட்டும், அந்த கேரக்டர் ஆர்க் எல்லாமே தன்னுடைய ரியாக்ஷன்ஸ் மூலிமா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. பிரசாந்த் நீல் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், சலார் வரதராஜன் அதாவது இந்த பிருத்திவிராஜ் கேரக்டர் இல்லைன்னா நான் அந்த சலாரை வந்து நினச்சி கூட பார்க்க முடியலன்னு சொல்லியிருப்பார். அது ஏன் சொன்னார் அப்படின்றது படம் பார்க்குறப்ப தான் புரியுது. என்னதான் பிரபாஸ் ஒரு பக்கம் பயங்கரமாக அந்த கதையை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாலும் பிருத்திவிராஜும் இன்னொரு பக்கம் ஈக்குவலாக இந்த கதையை பயங்கரமாக ஹோல்ட் பண்ணி சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக சர்ப்ரைசிங்காக வந்து நமக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்ச ஆக்ட்ரஸ் வந்து பாபி சிம்மா அண்ட் ஜான் விஜய். இவங்களை இந்த யூனிவர்ஸில் வந்து டக்குன்னு பார்க்குறப்போ என்னடா பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு தான் தோணுச்சு. பாபி சிம்மாவும் ஒரு பக்கம் தனக்கான அவருக்கு ஒரு இந்த கன்னிங் கேரக்டர்னால் வந்து பாபி சிம்மா சூப்பராக தன்னுடைய ரியாக்ஷன்லாம் கொடுத்து ஒரு வில்லனிசம்லாம் பண்ணிடுவார்.
பண்ணியிருக்காரு. இந்த வேர்ல்டுக்குள்ளேயும் தன்னுடைய கேரக்டர் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி சூப்பராக நடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் ஜான் விஜய் படத்துக்கு படம் வந்து தன்னுடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், தன்னுடைய டயலாக் மாடுலேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து படத்துக்கு படம் மாற்றிக்கிட்டே இருக்காரு. அது எப்படின்னு தான் தெரியல. இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் சிரிக்கவும் வைக்கிறாரு, இன்னொரு சில இடங்களில் வந்து ஒரு கோமாளித்தனமான ஒரு பாடி லாங்குவேஜ்லாம் பண்ணி என்னடா நீங்கள் இப்படி ஒரு வில்லனாக இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு வில்லனிசமும் வந்து கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்க்குறப்போ சரி ஆக்டிங்கில் வந்து இந்த மாதிரி பண்ணியும் வந்து நம்மளை வந்து மிரள வைக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஜான் விஜய் வந்து பண்ணியிருக்காரு. ஸ்ரேயா ரெட்டி அவங்களுடைய கேரக்டர் வந்து இந்த படத்துலையும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ரொம்ப ஒரு போல்ட் உமனாக ஒரு அந்த கான்சார் அப்படின்ற அந்த ஒரு ஊரையே அந்த ஒரு அரசாங்கத்தையே வந்து ஆள்ற மாதிரியான ஒரு கேரக்டராக அவங்களுக்கு ஒரு கேரக்டர் ஆர்க் பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கட்டும் சூப்பராக இருக்குது. நான் ஏன் திமிரை மென்ஷன் பண்ணேன்னா அதில் இருந்த மாதிரி அதே வெஞ்சன்ஸ், தான் நினைச்ச விஷயத்தை வந்து அடையணும், தான் சொல்கிறபடி தான் எல்லாம் நடக்கணுன்ற அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு சில டைம் டக்குன்னு திமிருடைய மெமரிஸ் போயிட்டு வருது. ரொம்ப சூப்பராக ஸ்ரேயா ரெட்டி அவர்களும் பண்ணியிருக்காங்க. மற்ற ஆக்ட்ரஸ் எல்லாமே அவங்களுடைய ரோலை பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி. நான் ஏன் வந்து படத்தை இந்த ரிவ்யூவில் வந்து சின்ன பசங்கன்னு மென்ஷன் பண்ணால், அந்த படத்தில் அமைஞ்ச சின்ன பசங்களாக இருக்கட்டும், ஒரு பெரிய வயசில் நடித்தவங்களாக இருக்கட்டும், பிரபாஸ் அவங்களாக இருக்கட்டும், எல்லா நடிகர்களும் ரொம்ப சூப்பராக அவங்களுடைய கொடுத்த கேரக்டரை ரொம்பவே இம்ப்ரவைஸ் பண்ணி செம்மையாக நடிச்சிருக்காங்க. ஸோ ஆன் த ஹோல் அன்டவுட்டட்லி சலார் வந்து ஒரு பெஸ்டஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருக்கும். பிரசாந்த் நீல் அவருடைய இன்னொரு யூனிவர்ஸில் அவர் கிரியேட் பண்ண இன்னொரு கேரக்டர் ராக், இன்னொரு ஊர், இன்னொரு அரியாசனம்காக அடிச்சுக்கிற அந்த போர், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேரக்டர், இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பிருத்திவிராஜ் அவர்களுடைய கேரக்டராக இருக்கட்டும், பிரபாஸ் அவர்களுடைய கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே ஆன் த ஹோல் நமக்கு வந்து ஒரு பெஸ்டஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் இடையில சொன்ன மாதிரி கதை மட்டும்தான் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக நம்மளை என்னடா அப்படின்னு கொண்டு போயிட்டுருச்சதே தவிர பிரசாந்த் நீலோட ஃபிலிம் மேக்கிங் எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணி நம்மளுக்கு ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருச்சு. அஃப்கோர்ஸ் இந்த செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்லேயே முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த பிரபாஸோட கேரக்டர் தேவா அவர் என்ன பண்ண போகிறார் செகண்ட் ஹாஃபில், தேவாவும் இந்த வரதன் பிருத்திவிராஜும் பிரபாஸும் ஏன் அடிச்சுக்கிட்டாங்க, ஏன் எதிரிகள் ஆனாங்க, என்ன ஆக போகுது, யார் அந்த அரியாசனுக்கு போக போகிறா அப்படின்றது நானும் வந்து எதிர்பார்ப்பில் இருக்கேன். அந்த கொஸ்டின் மார்க் மட்டும் பார்ட் 2 கண்டிப்பாக பூர்த்தி செய்யும். தேங்க்யூ ஸோ மச். சலார் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். உங்களுடைய பார்த்த படத்தில் வந்து பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ரிவ்யூ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.